பருப்புக்கீரையில் உள்ள சத்துக்களும் அதன் பயன்களும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்ற ஆரோக்கியமான கீரை பருப்புக்கீரை. இது இரத்தத்தை சுத்தப்படுத்தி நீண்ட கால நோய்களின் தாக்கத்தை குறைக்கக்கூடியது. பிரசவித்த பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்வது. பருப்புக்கீரையுடன் பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிடுவது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்ற உதவும். அடிக்கடி பருப்புக்கீரையை உணவில் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு உடல் சூடு தணியும். மலச்சிக்கல் நீங்கும். வெயில் காலத்தில் உண்பதற்கு ஏற்ற கீரை இது. பருப்புக்கீரை மசியலுடன் நீராகாரம் சேர்த்து சாப்பிட்டு வர வெயில் காலத்தில் ஏற்படுகிற உடல் சூடு, நீர்க்கடுப்பு, வியர்க்குறு, வேனல் கட்டிகள் போன்றவை தவிர்க்கப்படும். அதேபோல கிராமங்களில் வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற அம்மை மற்றும் அக்கி பிரச்சனைகளுக்கும் பருப்புக்கீரையை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். பருப்புக்கீரையை நன்கு அரைத்து அக்கி வந்த இடங்களில் மேல்பூச்சாகத் தடவி வந்தால் கொப்புளங்கள் மறைந்து உடல் குளுமையடையும். பருப்புக்கீரையில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் சிலருக்கு சிறுநீரக கற்கள் உருவாக காரணமாகலாம். எனவே சிறுநீரகக் கல் மற்றும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் பருப்புக்கீரையை தவிர்ப்பது பாதுகாப்பானது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறந்த ஊட்ட உணவு. பித்தம் அதிகம் உள்ளவர்கள், அடிக்கடி தலை சுற்றல் உள்ளவர்களுக்கு ஏற்றது. கல்லீரல் நோய்கள் தீரும். ஒமேகா-3 உள்ள அற்புதக்கீரை பருப்புக்கீரை. கால்சியம் சத்து குறைவாக உள்ளவர்கள் பருப்புக்கீரையை பயன்படுத்தினால் எளிதில் கால்சியம் கிடைக்கும். பருப்புக்கீரையில் அபரிமிதமான அளவில் வைட்டமின் ஏ, சி மற்றும் பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின்கள் உள்ளன. இவை நுரையீரல் பாதிப்புகளில் இருந்து காக்கக்கூடியவை. மலச்சிக்கலை போக்குகிறது, குடற்புழுக்களை அகற்றுகிறது. இரைப்பையில் மிகுதியாக சுரக்கும் அமிலம் காரணமாக ஏற்படும் நெஞ்செரிச்சலை போக்குகிறது. தலைவலி உள்ளவர்கள் பருப்புக்கீரையை மைபோல் அரைத்து தலைக்கு பற்று போட்டல் தலைவலி போகும். பருப்புக்கீரையில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் சிலருக்கு சிறுநீரக கற்கள் உருவாக காரணமாகலாம். வேர்வை கொப்பளங்கள், வெந்நீர் கொப்பளங்கள், தீக்காய கொப்பளங்களுக்கும் இக்கீரையை அரைத்து தடவலாம். உடலில் உள்ள கொழுப்பு கரையும். இக்கீரையின் விதைகளை 4 கிராம் அளவிற்கு எடுத்து நன்றாக தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து இளநீரில் போட்டு பருகினால் சீதபேதி நிற்கும். வயிற்று எரிச்சல், சிறுநீர் எரிச்சல் போகும். உண்ணக்கூடாதவர்கள், சிறுநீரகக் கோளாறு உள்ளவர்கள், பித்தப்பையில் கல் உள்ளவர்கள், அதுவும் மிளகு அதிக அளவு சேர்த்து உண்பது நல்லது. இது ஆக்சிஜனேற்றிகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது. இது வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ ஆகியவற்றின் அற்புதமான நீரூற்று ஆகும். அவை சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளாகும். அவை ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து நமது செல்களை பாதுகாக்கின்றன. பருப்புக்கீரையில் அதிக அளவு இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் உள்ளது. அவை நம் உடலின் சரியான தேவையான தாதுக்களாகும். மூலிகை ஒரு சிறந்த நார்ச்சத்து மூலமாகவும் செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கல் மற்றும் பிற செரிமான கோளாறுகளின் குறைக்கிறது. பருப்புக்கீரையின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று, மீன் மற்றும் கடல் உணவுகளில் பொதுவாக காணப்படும் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் உள்ளது. இந்த கொழுப்பு அமிலங்கள் வீக்கத்தை குறைக்கவும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், இதய நோய்களை தடுக்கவும் உதவுகின்றன. மூலிகையில் ஆல்பாலினோலெனிக் அமிலம் உள்ளது. இது மூளையின் செயல்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு அவசியமான ஒமேகா-3 கொழுப்பு அமிலமாகும். பொதுவாக காமன் பர்ஸ்லேன் என குறிப்பிடப்படும் பருப்புக்கீரையின் ஆரோக்கிய நன்மைகளை ஆராய்வது. அவர்களின் உணவு மற்றும் வாழ்க்கை முறையை மேம்படுத்த விரும்பும் நபர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வெளிப்படுத்தலாம். பருப்புக்கீரையின் மருத்துவ குணங்கள். பருப்புக்கீரை அதன் பல்வேறு சிகிச்சை குணங்கள் காரணமாக பல நூற்றாண்டுகளாக மருத்துவ மூலிகையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மூட்டுவலி உள்ளிட்ட பல்வேறு சுகாதார நிலைமைகளுக்கு இது இயற்கை தீர்வாக கருதப்படுகிறது. மூலிகையில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக அறியப்படுகிறது. இது உடலில் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் பண்புகளை கொண்டுள்ளது. இது தோல் நோய்த்தொற்றுகள் மற்றும் காயங்களுக்கு சிறந்த சிகிச்சையாக அமைகிறது. பருப்புக்கீரையில் பண்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது.
இது உடலில் இருந்து நச்சுகளை வெளியேற்றவும் மற்றும் சிறுநீரக கற்கள் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. சுவாச குழாயில் உள்ள சளி மற்றும் சளியை தளர்த்த உதவும். இதன் எக்ஸ்பெக்டோரன்ட் பம்புகள் காரணமாக இருமல் மற்றும் சளிக்கு இது ஒரு சிறந்த இயற்கை தீர்வாகும். பருப்புக்கீரை அல்லது பர்ஸ்லேனை உட்கொள்வதால் ஏற்படும் பல நன்மைகளை புரிந்துகொள்வது நன்கு வட்டமான மற்றும் சத்தான உணவை பெற உதவுகிறது. மன ஆரோக்கியத்திற்கு பருப்புக்கீரை. பருப்பு அதன் ஏராளமான உடல் ஆரோக்கிய நன்மைகளைத் தவிர மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. மூலிகை ஒரு இயற்கையான மனநிலையை மேம்படுத்துகிறது. இது மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவுகிறது. இதில் மெக்னீசியம் உள்ளது. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது மற்றும் தளர்வு ஊக்குவிக்கிறது. பருப்புக்கீரையில் ஓலேட் நிறைந்துள்ளது. இது முக்கிய பங்கு வகிக்கும் பி வைட்டமின் ஆகும். ஓலேட் குறைபாடு மனச்சோர்வு மற்றும் பிற மனநல கோளாறுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பருப்புக்கீரையை தொடர்ந்து உட்கொள்வது ஓலேட் குறைபாட்டை தடுக்கவும் ஒட்டுமொத்த மனநலனை மேம்படுத்தவும் உதவும். உங்கள் உடல்நலம் மற்றும் மேம்படுத்துவது தொடர்பாக பருப்புக்கீரை அல்லது காமன் பர்ஸ்லேனின் அற்புதமான ஊட்டச்சத்து உள்ளடக்கம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நன்மைகளுடன் சில உணவுகள் ஒப்பிடலாம். பருப்புக்கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது எப்படி? பருப்புக்கீரை பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய பல்துறை மூலிகையாகும். இது சற்று புளிப்பு மற்றும் அமிலத்தன்மையை சுவைக்கிறது. இது பல பொருட்களை பூர்த்தி செய்கிறது. பருப்புக்கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதற்கான எளிதான வழி அதை சாலட்களில் சேர்ப்பது அல்லது சூப்கள் மற்றும் கறிகளில் அலங்காரமாக பயன்படுத்துவது. நீங்கள் அதை மற்ற காய்கறிகளுடன் வறுக்கவும் அல்லது உங்களுக்கு பிடித்த ஸ்மூத்தி அல்லது ஜூஸில் சேர்க்கவும். நீங்கள் செல்ல ஒரு எளிய உணவு இங்கே. பருப்புக்கீரை வறுக்கவும் தேவையான பொருட்கள்: பருப்புக்கீரை ஒரு கொத்து, ஒரு வெங்காயம் வெட்டப்பட்டது, 2 பூண்டு, கிராம்பு நறுக்கியது, 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி கடுகு விதைகள், 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், சுவைக்கு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய். வழிமுறைகள்: பருப்புக்கீரையை கழுவி சிறு துண்டுகளாக கடாயில் சூடான எண்ணெயில் கடுகு மற்றும் சீரகம் சேர்க்கப்படுகிறது. அவை வெடிக்க ஆரம்பித்தவுடன் நறுக்கிய வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கவும். வெங்காயம் கசியும் வரை சில நிமிடங்கள் வதக்கவும். கடாயில் பருப்புக்கீரையைச் சேர்த்து 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வறுக்கவும். மஞ்சள் தூள் மற்றும் சுவைக்கு உப்பு சேர்க்கவும். சாதம் அல்லது சப்பாத்தியுடன் சூடாக பரிமாறவும். ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருப்புக்கீரை அல்லது காமன் பர்ஸ்லேனின் நன்மைகளை புறக்கணிப்பது கடினம். இது சீரான உணவுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் நிரம்பியுள்ளது. பருப்புக்கீரை அல்லது காமன் பர்ஸ்லேன் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ ஒரு ஆற்றல் மையமாகும். ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களின் அதிக செறிவு முதல் அதன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வரை பருப்புக்கீரை பல்வேறு சுகாதார நிலைமைகளுக்கு இயற்கையான தீர்வாகும். மன ஆரோக்கியத்தில் அதன் நேர்மறையான விளைவுகள் உங்கள் உணவில் கூடுதலாகும். எனவே இந்த பல்துறை மூலிகையை இன்று உங்கள் உணவில் ஏன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது மற்றும் அதன் பல ஆரோக்கிய நன்மைகளை பெறுங்கள்.